விஜய்க்கு வந்த சோதனை என்னத்த சொல்கிறது? ஏதோ சொல்லுவாங்களாமே, நேரம் சரியில்லைன்னா எங்கேயோ போகிற எருமாடு பின்னாடி வந்து முட்டுமா, அந்த மாதிரி கதையாக இவர் பாவம் விஜய் வந்து நிம்மதியாக அரசியலில் வந்து ஜாலியாக வந்தார். இது ஒரு பிரச்சனை ஆரம்பமே, அந்த பிரச்சனை நெரிசலில் வந்து பல பேர் உயிரிழந்து அது வேறு பெரிய போராட்டமாக இருந்து விஜய்க்கு ஏகப்பட்ட கெட்ட பேர். சரி, ஓகே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி காமெடி மாதிரி யாரை வச்சுருந்தாங்கன்னு கேட்குற அளவுக்கு இப்போது விஜய் யாரை வச்சுருக்கிறாருன்ற அளவுக்கு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவருடைய பையன் அவருடைய ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணிட்டார். என்னடா இது, ஒரு பையன் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு தெரியுன்னா, அவருடைய சூழ்நிலை, அவர் என்ன பிரச்சனை உள்ளுக்குள்ளே, அவங்களுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன பிரச்சனைன்னு நமக்கும் தெரியல. ஏன்னா என்ன இருந்தாலும் சோஷியல் மீடியா வந்த பிறகு இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். வெளியே இப்போ நம்ம குடும்ப சண்டையை தெருவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு. இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா, அப்பா கதவு மூடுப்பா, எதாவது பிரச்சனைனா என் 10 அக்கம் பக்கம் கேட்க போதுணும். ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியா வந்த பிறகு, அதுவும் நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக வந்த பிறகு இதெல்லாம் பொக்கிஷமாக பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம குடும்ப பிரச்சனை வெளியவே காட்டக்கூடாது. அப்படி காட்டினவே அது காலத்துக்கும் ஒரு கெட்ட பேர் தான். இதை விஜயும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவங்களுடைய பையன் சஞ்சய் அவரும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணி இப்போ அன்ஃபாலோ பண்ணி இப்போ மக்களுக்கு விருந்தாக இருக்குது இந்த நியூஸ்.